யூதாவின் தலைவனாகிய செருபாபேலுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்றார். யூதா என்றால் தேவனை துதிக்கிற ஜனம். தேவனை துதிக்கும் பொழுது உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். நம் போராயுதங்கள் உலகம் தந்ததல்ல, பலமுள்ளவை யாவிலும் பலமுள்ளவை. அவர் கிருபையின் வல்லமை, அன்பின் வல்லமை, பலமுள்ளவர் இயேசுவால் பலமுள்ளவை. நாம் ஒன்று சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க அவர் நாமம் ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் உலகம் தோன்றி ஒழியாத ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை என் ஆத்துமமே என்னோடு உள்ளவே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் கைசை உயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் கைசை உயிர் தந்த ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைக்காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைக்காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைக்காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று என் ஆத்துமமே என்னுள் உள்ளமே உன் ஆண்டவரை இந்த நாள் வரை அன்பு வைக்காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று இறங்கி உரிமை பாராட்டி முற்றும் கிருபையினால் முடிசூட்டி இறங்கி உரிமை பாராட்டி முற்றும் கிருபையினால் முடிசூட்டி உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைக்காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று என் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைக்காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் நீ மேலான தினம் தினம் உலகில் நீ செய்வலவான நினை ஒரு தருளும் மேலான உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைக்காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று என் ஆத்துமமே என் முழு உள்ளவே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைக்காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று பாதைகளை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்.
உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம பல நேரங்களில் எத்தனையோ வாரங்கள் எத்தனையோ நேரங்களில் இந்த சங்கீதத்தை தியானித்திருக்கிறோம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைக்கு நேரம் என் ஆத்மாவை திருப்புகிறதை உணர்கிறேன். இங்கே வாசிக்கிறோம். எதை குறிக்கிறதுனா ஆண்டவர் மகிமையான ஒரு வார்த்தை. சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய வாழ்வில் தேவன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு தொடங்குது. நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு ஆண்டவர் மெய்ப்பராக மாறுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு அவரை பின்பற்றுகிறோமோ அன்றைக்கு அவர் மெய்ப்பராக மாறுறார். அவர் முன்னே போகிறார். வேதம் சொல்கிறது, தன் ஆடுகளை விட்ட பின்பு அவன் முன்னே போகிறான். யோவான் சுவிசேஷம் 10 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அடிக்கடி தியானித்திருக்கிறோம். அப்போ தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவர் முன்னே போகிறார், நம்ம பின்பற்றுகிறோம். கிறிஸ்தவ ஜீவியம் தேவனை பின்பற்றுவது, சாமி கும்பிடுவது, ஜெபம் பண்ணுவது, மந்திரம் சொல்வதெல்லாம் கிடையாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொன்னார். தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் சொல்றார் ஆண்டவர். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்லன்னு சொல்லுகிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ சொல்லுங்காமே அன்னைக்கு நம்முடைய வீட்டாரே சத்துரு, உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொன்னார். உன் வீட்டார் என்பது பெரும்பாலும் இப்போ கூட கவனித்து பாருங்க, ஒரு மனுஷன் நல்ல குடும்பம் ரட்சிக்கப்பட்டு வாஞ்சியோடு வருவாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று ஞானசானம் பெறணும், ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும்னு வருவான். அவனை முதல்ல கெடுக்கிறவன் சொந்தக்காரன் தான், வேற யாருமே இல்லை. சொந்த வீட்டாராக இருக்கும் அல்லது சொந்தக்காரனாக இருக்கும். என்ன செய்வோம்? ஒன்று ஒரு உதவியும் செஞ்சிருக்க மாட்டான், மிரட்டுவான். நல்லது கெட்டதுக்கு வரமாட்டோம், கல்யாணத்துக்கு வரமாட்டோம், காது குத்து வைக்க மாட்டோம், கருமாதிக்கு வரமாட்டோம், எதையாவது மிரட்டுவார். முதல் அதை தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு வீட்டார் தான் முதல்ல சத்துரு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன்னு சொன்னார். சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன், என் சமாதானத்தையே வைத்து போகிறேன்னு சொன்ன ஆண்டவர் ஏன் அதை சொன்னார்? என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், நான் கொடுக்குற சமாதானம் உலகத் பிரகாரம் அல்ல என்று சொன்ன ஆண்டவர், அதே கர்த்தர் அதே இதையும் சொல்றார், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். ஏன்? எப்படி? வசனம் சொல்கிறது, மாமிக்கும் மருமகளுக்கும். வாசிங்க பாப்பா அந்த வசனத்தை. பூமியின் மேல் வசனத்தை சொல்லுங்க. மத்தேயு சுவிசேஷம் 10:34 10:34 மத்தேயு சுவிசேஷம் 10:34 வாசிங்க. வாசிங்கப்பா. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று, சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. சொல்லுங்க, எப்ப தொடங்கும்னா, நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பின்பற்றுவேன்னு தொடங்கும்போது நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் எத்தனை பேர் வீட்டை விட்டு தரத்தி விடுறாங்க. இங்கே வந்தார்கள் அப்துல் கலாம் ஆசாத், ஹட்சன் டெய்லர் இன்னைக்கு மதுரையில் இருக்கிறார். அப்துல் கலாம் ஆசாத் மதுரையில், அவர்கிட்ட என்ன கேட்டால் ஒன்றுமே இல்லை. காலேஜில் படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டார், பைபிள் படித்தார், ரட்சிக்கப்பட்டார். இந்த காரைக்குடியில் அழகப்பா காலேஜில் பிஎஸ்சியை நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பைபிள் படிக்கிறாரு. அவர்கிட்ட வேறு எந்த கெட்ட வழக்கம் இல்லை. பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இதுதான். எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சிருது. பேங்க்கில் எக்ஸாம் எழுதுறாரு. ஸ்டேட் பேங்க்லேயே அங்கே இருந்து ஒரு ஆர்டர் வருது, வேலைக்கு சேர்ந்துக்கன்னு, வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு ஆர்டர் வருது. கரெக்டாக கையும் மையமாக அவங்க அப்பா பிடிக்கிறார். ஏசுநாதர் வேணுமா? நான் உனக்கு படிக்க வச்சு நான் உன்னை ஆளாக்கி கொடுத்துருக்குற வேலை வேணுமா? சொல்லுங்காமே, சொல்லுங்க அல்லேலூயா. ஏசுநாதர் வேணுமா? ஸ்டேட் பேங்க்கில் வந்திருக்கிற வேலை வேணுமா? ஏசுநாதர் வேணும்னா அப்படி போயிரு, கட்டின கையிலோட விட்டு அப்படி ஓடி போயிரு, முகத்தில் முடிக்காது, அங்கிட்டே ஓடிடு. ஊரோடு சேர்ந்து அவர் பள்ளிவாசலில் ஜமாத்து தொழுகை நடத்துகிறவர், முக்கியஸ்தர். ஏசுநாதர் வேணும்னா அங்கிட்டே ஓடி போயிரு. இல்லை நம்ம குடும்பத்தோடு இருக்கிறோன்னு சொன்னால் அந்த பைபிளை போட்டு மிதிச்சுட்டு ஏசுநாதர் வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துரு. சொல்லுங்க அல்லேலூயா. எது ஈஸி? ஸ்டேட் பேங்க்கில் போய் அப்படி மேனேஜராக உட்காந்து 80,000 ரூபா பென்ஷன் வாங்கிட்டு ஏசியில் கையெழுத்து போடுறது ஈஸியா? கட்டின கையிலோட சில்லற காசை வச்சுக்கிட்டு பைபிளை இடுக்கத்தில் வச்சுக்கிட்டு கல்லல்லேருந்து காரைக்குடி வரைக்கும் வெயிலில் நடந்தே வர்றது ஈஸியா? சொல்லுங்க அல்லேலூயா. இடுக்கத்தில் அவர் சொல்லும் சாட்சி இருக்குது. இடுக்கத்தில் பைபிளை வச்சுக்கிட்டு கட்டின கைலியோட முகத்திலே முடிக்கப்படாது, ஒருத்தரும் முகத்தில் முடிக்கப்படாது, ஓடிடு. அடிச்சு கொள்ளாமல் உன்னை விடுறோம், அடிச்சு கொண்டா நாங்கள் ஜெயிலுக்கு போகணும், அதனால் ஓடிய பேர். அவர் இடுக்கத்தில் பைபிள் படிச்சுட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாது, எந்த சொந்தக்காரனும் ஏற்றுக்க மாட்டான். ஏதோ நண்பன் வீட்டில் தங்கி அங்கே இங்கே போய் அப்புறம் வேத கல்லூரி படித்து இன்றைக்கி மதுரையில் அவர் இருக்கிறார். சொல்லுங்காமே, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இது மாதிரி 1 2 இல்லை. என்னுடைய மனைவியுடைய தங்கச்சி வீட்டுக்கார், அவர் பேர் வெங்கடேசன். அவர் சின்ன வயசில் ரட்சிக்கப்பட்டு போனார்.
குடும்பத்தோட தென்னந்தோப்பெல்லாம் உள்ள ஒரு குடும்பத்தோட கட்டி வச்சு உதச்சி என்னென்னமோ பண்ணி ஏசுநாதர்னா அங்கிட்டே ஓடி போயிரு, உனக்கு ஒன்றும் கிடையாது. ஏசுநாதர்னா அங்கிட்டே ஓடிடு. சொல்லுங்க அல்லேலூயா. இது மாதிரி 1 2 இல்லை, இப்போ வடநாட்டில் நிறைய நடக்குது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு பரலோகத்தை நோக்கி ஒரு மனுஷன் நடக்கும்போது அவனுக்கு பிரச்சனை சொந்த வீட்டார். அதனால தான் சொன்னார், மகளுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் தகப்பனுக்கும் சோத்திரம், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன், சமாதானத்தை அல்ல பட்டயத்தே சொல்லுங்காமே அனுப்ப வந்தேன். இது பிரிக்குது. நீதியின் வழி அநீதியின் வழி ரெண்டும் பிரியும். நரகத்தின் பாதை பரலோகத்தின் பாதையை சேராது. இடுக்கமான வாசல் விசாலமான வாசல் ஒன்றா சேராது. சொல்லுவாங்களே தமிழ், நீங்கள் சொந்தக்காரங்க இவங்க நம்மளோட சேரவே மாட்டேங்கிறாங்கப்பா. அதை ஆண்டவர் சொல்லி வச்சார். அதை உட்காந்து கூட்டமாக குடிப்பா நம்ம போக முடியாது. கூட்டமாக உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு ஏதோ புறணி பேசிக்கிட்டு நம்ம அங்கே இருக்க வழியே இல்லை, நமக்கு அங்கே வேலையே இல்லை. நிறைய நடக்குது கூட்டமாக. இன்றைக்கி நிறைய ஆண்கள்லாம் சேர்ந்து நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் சுற்றுலா போகிறோம். அங்கே எதுக்கு போயிட்டுருக்கான்? போய் பாவியாக அங்கே உருண்டு பிறண்டு வர்றதுக்கு தான், வேனை பிடிக்கிறது, அப்படி சுற்றுலா போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். எங்கெங்கேயோ நடக்குது. தாய்லாந்துக்கு போகிறோம் சுற்றுலா, சுற்றி பார்க்க போகிறோம். எதுக்கு போகிறேன்? விசுவாசிக்கு அங்கே என்ன வழி இருக்குது? விசுவாசிக்கு அந்த வழியே போகாதே. சொல்லுங்காமே ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். ஏன் இது முக்கியமானதுன்னா, இயேசு முன்னே போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நாம் பின்னே போகிறோம். சங்கீதம் 23 வாசிக்கிறோம், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். வாசிக்கிறோம் 3 வசனங்கள்ல, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். இதில் ஆத்ம ஆசீர்வாதம் இருக்கு, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆத்மத்துக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஒரு ஆட்டுக்கு 2 தான் தேவை, 3 காரியம் முக்கியமாக தேவை. 1 புல்லு, பசி வயிறார சாப்பிடும். அடுத்து தாகம் தீர்க்க தண்ணி குடிக்கணும். 3வது உட்கார்ந்து அசைப்படும். ஆடு வேற ஒன்றும் செய்யாது. அதுக்கு ஆசை தீர புல்லை சாப்பிடும், பசுமையான புல்லை சாப்பிடும். அது ஆவிக்குரிய ஆகாரத்தையும் குடிக்கிறது. மேய்ந்துகொள், சத்தியத்தை மேய்ந்துகொள்னு வேதம் சொல்லுது. சொல்லுங்காமே சத்தியத்தை மேய்ந்துகொள்ளலாம். ஆவிக்குரிய ஆகாரத்தையும் விசுவாசி எடுத்துக்கிறணும். சரீரத்துக்குரிய ஆகாரத்தையும் மொக்க மக்கிட்டு இருக்கக்கூடாது. சாகுற வரைக்கும் சிலருக்கு சரீரத்துக்கு வீடு வாசல் சொத்து புள்ள குட்டி சாகுற வரைக்கும் போகிற வரைக்குமே அந்த உலக பிரகாரமானதான். பட்ட நடுவோமா, நகையை போடுவோமா, மேக்கப் பண்ணுவோமா, இதே தான். செத்து மண்ணுகளோட போட போகிற வரைக்கும் அதே ஆவி தான். சரீரத்துக்குரியதே போட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதையும் சொல்லலை. ஒரு ஆவிக்குரிய ஆகாரம் வேதம் சொல்கிறது, சத்தியத்தை மேய்ந்துகொள். சொல்லுங்காமே ஆடுகளுக்கு சொல்லும்போது, சத்திய தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள், நன்மை செய். வாசிங்க பார்ப்போம் சங்கீத புஸ்தகத்தில். வாசிங்க சங்கீத புஸ்தகம். சீக்கிரமா சொல்லணும். இதுக்கு இவ்வளோ நேரம். 37:3 வாசிங்க பார்ப்போம் சீக்கிரம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். யாருக்கு சொல்லுகிறார் ஆண்டவர்? ஆட்டுக்கா? சொல்லுங்க அல்லேலூயா. சத்தியத்தை மேய்ந்துகொள்னு ஆட்டுக்கு சொல்லலை, விசுவாசிக்கு சொல்றார். அந்த சத்தியம் என்ன செய்யும்? உன் ஆத்மாவை ஸ்திரப்படுத்தும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தியம் உனக்கு விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தும். ஒரு பிரச்சனை வரும், ஒரு பயமுறுத்தல் வரும், அதை கிடக்கிறேன் பார்த்துக்கோ. ஆண்டவர் எல்லாம் ஒரு முடி கூட விழுகாது. இந்த பலன் எங்க இருந்து வரும்? சத்தியத்தின் மூலமா வரும். ஒரு பயமுறுத்தல், ஒரு பிரச்சனை வரும்போது இதில் கிடக்கிறேன், கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு தலை முடி கூட விழுகாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை அழைத்த தேவன் எனக்குள்ளதை செஞ்சு நடத்துவார். இந்த விசுவாசம் எப்படி வரும்? சத்தியத்தின் மூலமாய் வரும். சொல்லுங்காமே சத்தியத்தை மேய்ந்துகொள். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தியத்தை மேய்ந்துகொள். அப்போ விசுவாசி கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் ஒரு சாப்பாடு, ஒரு இடம், ஒரு வீடு, அதுக்கப்புறம் இன்னொரு இடம், நம்ம பிள்ளைக்கு வேலை, பெரும்பாலும் இதுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். நல்ல திருமணம், நல்ல வீடு வாசல், புள்ள குட்டி காரு, இதுதான். இது உலக பிரகாரமானது. அந்த உலக பிரகாரமானதையும் விட்டுட்டு சத்தியத்தை மேய்ந்துகொள். சத்தியத்தினால உன் ஆத்மாவை நீ நிரப்பினா ஆத்ம பலன் இருக்கும். சொல்லுங்காமே ஆத்ம பலன் எப்படி தான் வரும்? சத்தியத்தை மேய்ந்துகொள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இது ஆட்டுக்கு சொல்லலை, கர்த்தரை நேசிக்கிற விசுவாசி, கர்த்தரை பின்பற்றுகிற விசுவாசிக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதை மனதில் வைக்கணும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரேன் பைபிள் சொல்லுது. இஸ்ரவேலை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரேன் வசனம் சொல்லுது. கரவல் ஆடுகளை மடியிலே சுமப்பார்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஆண்டவர் ஆட்டை பற்றி சொல்லலை. கரவல் ஆடுகளை தன் மடியிலே வைத்து சுமப்பார், ஆட்டுக்குட்டியை தோளில் சுமப்பார். இது பூரா தேவனுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தை. 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. என் ஆத்மாவை அவர் தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். எதுக்காக நம்முடைய ஆத்மாவை தேற்றணும்? நிச்சயமா பல நேரங்களில் நாம் சோர்ந்து போவோம். சமீபத்தில் என்னுடைய மகளுக்கு எல்லாருக்கும் வரணும், வந்தால் தான் நல்லது. சொல்லுங்க அல்லேலூயா. காலேஜில் யூனிவர்சிட்டியில் படிக்கல, அவளும் ஒரு பொண்ணு 2 பேர் தான் தங்கியிருக்காங்க. ஒரு ரூமுக்கு 2 பேர். ஏதோ ஒரு விழா வந்துச்சான், அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற ஏதோ ஒரு விழா. அப்போ பிள்ளைகள்லாம் சேலையெல்லாம் கட்டி கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டிருக்கு. அதில் இவங்க ரூமில் உள்ள ஒரு பிள்ளை, ஒரு ஃப்ரெண்டு, இன்னொரு பிள்ளை இந்த ரூமுக்கு வந்திருக்கு. கூட ரூமில் இருந்த பிள்ளை ஒரு 5000 ரூபா மதிப்பில் ஏதோ வெள்ளி காப்பை கலட்டி வச்சுட்டு வேஷம் போட்டிருக்கு. வேஷமெல்லாம் போட்டுட்டு முடிச்சு பார்த்தா அந்த கால்லையே கையில் போடுறதா, காலில் போடுறதா, கையிலையா, நமக்கு எங்கள் பழக்கம் இல்லை. அந்த 5000 ரூபா மதிப்பு ஏதோ வெள்ளியில் உள்ளது காணாம போச்சு.
அது எங்கள் அம்மா ஏழம்மா கஷ்டப்பட்டு எனக்கு காய் வாங்கி கொடுத்தாங்க, இப்படி காணாம போச்சு. ரூமில் இருக்கிறது 2 பேர். இப்போ ஒன்று அந்த பிள்ளை அங்கே உள்ள பிள்ளை, இன்னொரு பிள்ளை இது ஃப்ரெண்டு. அது வந்துட்டு அது போனது மேக்கப் பண்ண உதவிக்கு, கடைசியில் காணாம். ஒரே காலேஜ் முறை அலறி அழுது உருட்டு அது என்னென்னமோ போன இடம் வந்தோம்னு சொன்னால் கடைசியில் பத்திரமா பெட்ரா விட்டு பைக்குள்ளே போட்டுருச்சு. பைக்குள்ளே போட்டாச்சு. பைக்குள்ளே போட்டுட்டு தேடி வந்தால் அதுவும் 2வது நாளாக எனக்கு முழு கதையும் தெரியல. முதல் நாள்லாம் இல்லை, அப்புறம் ஊரெல்லாம் தேடி பஞ்சாயம் பண்ணி ஒன்றும் இது விட்டு பையில் வந்து கிடந்துருச்சு. கிடந்த உடனே ஒரே அந்த போட்ட பிள்ளையும் தேடுதான் வந்துச்சு. இல்லை அந்த ரூம்லேயே கூட இருந்த பிள்ளை தான் அதுவே உள்ளே தூக்கி போட்டுட்டு முதல் நாள் இல்லை தேடி ஒரே அரசல் புரசலாக அழுது உழந்த உடனே சரி கொடுத்துருவோன்னு என்ன வந்திருக்கும் போல இந்த பையில் போட்டுருச்சு. திருடை நான் தான் ஒத்துக்க முடியாதுல்ல, நான் தான் திருடைன்னு ஒத்துக்காம இந்த பைக்குள்ளே போட்டாச்சு. தேடி ஜிப்பா கட்டினா இதுக்குள்ளே இருக்குது. ஒரே ஒப்பாரி அழுகை. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் வந்தால் நல்லது தானே, உத்தரம் வரணும். உத்தரம் வந்தால் தான் ஜெபம் வரும். சும்மா கொழுன்னு தின்னுட்டா என்ன அழுகை எப்படி வரும்? சும்மா வரும். அழுகை மனுஷனுக்கு எப்படி வரும்? நீ ஒரு திருடன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஆண்டவரே நான் திருடவே இல்லையே, ஒன்றும் தப்பு இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஒரு வாரம் அழுது அப்புறம் 1 வாரம் கழித்து அப்புறம் ஒரு வீடியோ வருது. யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், அந்த யூனிவர்சிட்டியில் அந்த எம்எஸ்சி இதில் வந்து ஒருவேளை அடுத்த ஒரு பரீட்சையில் இது பண்ணால் கோல்டு மெடல் கொடுப்பாங்க. அடுத்த ஒரு பரீட்சையில் நல்ல மார்க் ஏதோ வந்துச்சுன்னா கோல்டு மெடல் மாட்டி கௌரவம் பண்ணுவாங்க. அடுத்த அந்த 1 வாரம் முடியல ரேங்க் ஹோல்டர்னு சொல்லி விழாவெல்லாம் கூட்டு பெட்ராவுக்கு பாராட்டு கொடுத்து என்னமோ பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இது நமக்கு சந்தோஷமாக இருக்குது, அது ஏன் துக்கமாக இருக்குது? அது நமக்கு சுமக்கணும்னு வச்சிருக்கிறாரு. அந்த சிலுவையை சுமந்துட்டு வான்னு அவர் வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்து நிமித்தம் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நம்ம சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம், நம்மை தேற்றுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உலகத்தில் போய் சாட்சி சொல்லுவேன், கெட்ட வார்த்தை சொல்லுவேன், நம்ம செய்யாத செஞ்சோம்னு சொல்லுவேன். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நம்ம மேலே வீண் பழி சொல்லுவேன். இல்லாது பொல்லாதை சொல்லுவார்கள். வசனம் சொல்லுது, இல்லாது பொல்லாதை சொல்லுவார்கள். சில நேரம் அதை சுமந்து தான் போகிறோம். அந்த நேரத்தில் தேவன் நம்மை தேற்றுகிறார். சொல்லுங்க ஆமென். இதுக்கு பரலோகத்தில் பலனை வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களேன்னு வசனம் சொல்லுது. அப்போ இல்லாது பொல்லாதை சொல்லுவார்கள். சாசு ஈஸியாக அன்றைக்கி மனுஷர்கள் யோசித்தா பேசுகிறாங்க. கடவுளுக்கு பயந்த மனுஷன் தான் ஐயோ அடுத்து ஜெபம் பண்ண முடியாது. பொய்யும் புரட்டும் வாய்க்கு வந்தது சொல்கிறவங்களாம் ஜெபம்லாம் பண்ண முடியாது. அது மனச்சாட்சி தான் இருட்டாக இருக்குமே. மனச்சாட்சி இருட்டாக இருந்தால் அப்புறம் எப்படி ஜெபிக்கிறது? ஜெபம் இனிக்கும். 2 ஒன்னோட ஒன்று சேராது. பொய்யும் புரட்டும் வாய்க்கு வந்தது சொல்கிறவங்களாம் ஜெபிக்க முடியாது. விசுவாசியாக இருந்தாலும் சரி, சும்மா கொடவுடனே வார்த்தை தான் வரும். ஆத்மா சேராது, ஆவி தேவனோட சேராது. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா அவர் பரிசுத்தர், இவன் பாவி, 2 சேராது. அப்போ தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. பல நேரங்களில் நாம் உபத்திரவங்களை, பாடுகளை, நம்ம செய்யாத பழிகளை எல்லாம் நம்ம மேலே சுமந்து போகிறோம். அதான் சிலுவை. சிலுவையை சுமந்துக்கிட்டு அவருக்கு பின்னாடியே போகிறோம். சொல்லுங்காமே. சிலுவையை சுமந்துக்கிட்டு அவர் பின்னாடியே போகிறோம். தேவன் நம்மை தேற்றுகிறார். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எதுக்கு 4ஆம் வசனத்தில் மரண இருள் வருது? சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ விசுவாசியா, ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா வந்த பிறகு எல்லாமே தங்கத்தட்டு, தொட்டதெல்லாம் பொண்ணு, அப்படியே ரெட் கார்பெட் விரிச்சு ரோஜா படுக்கை அப்படியே நடந்தே போக முடியாது. அது இல்லை கிறிஸ்தவ ஜீவியம். நிச்சயமாக அது இல்லை. சங்கீதம் 23 நல்ல புல்லுள்ள இடத்துல மேய்த்து கொழுன்னு சாப்பாடு தண்ணீர் அப்படியே கொடுத்த ஆண்டவர் ஏன் மரண இருளை தாண்டும்படி வைக்கிறார்? சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், மரண இருளின் வழியாக நான் நடந்து போக வேண்டியது இருக்கிறது. மரண இருளின் வழியாக நான் நடந்து போக வேண்டியது இருக்கிறது. அப்படி போனாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சொல்லுகிறான், எந்த விசுவாசம் உன்னை தேற்றும்? அதான் முக்கியம். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். சொல்லுங்க அல்லேலூயா. நான் மரண இருளின் நடுவில் போகிறேன். மரண இருள்னா ஒன்றுமே தெரியாது, வெளிச்சமே தெரியாது, வெளிச்சமே இல்லை. மரண இருள் கிராஸ் பண்ணி போகிறேன். பள்ளத்தாக்கில் போகிறேன். பள்ளத்தாக்கில் இருட்டில் மரண இருளில் அப்படியே போகிறேன். ஆண்டவரே, பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். சொல்லுங்க அல்லேலூயா. அது ரொம்ப நம்முடைய வாழ்வில் ஒரு தனிப்பட்ட அனுபவம். எல்லா நேரமும் எல்லாம் இருக்க மாட்டாங்க. புருஷனா மனைவியை முன்னே போயிட்டா ஒரு ஆள் தனியாக தான் கிடந்து ஆகணும். தனியாக கிடக்கிற நினைச்சாவே தூக்கம் வராது. சொல்லுங்க ஆமே. யோசிச்சு பாருங்களேன். நம்ம இருந்து அதிகாரம் பண்ணிவிட்டு இவரை தூக்கிட்டு அங்கே போடு, குடிக்கிற காப்பி குடிச்சுமா இருக்க முடியாது. உங்களுக்கு காப்பியை குடிக்கும், தோசை வரும், பேசாமல் இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். இன்னும் நீங்கள் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருப்பீங்களோ, உங்களை கேட்டே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களோ. இப்போ நம்ம தான் இதை எல்லாம் நம்ம தான் கையெழுத்து போடுறோம். இதை இங்கே வெய்ய, அங்கே வெய்ய, இதை தூக்கு, இதை வாங்கிட்டு அதை எடுத்துக்கூட எல்லாம். இப்படியே நடக்காது. சும்மா இருங்க ஐயா, உட்காருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். சூடாக சாப்பிட்டுட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்கக்கூடாதா? அதை நினச்சாவே சங்கடமாக இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நம்ம நினைக்கிறது நடக்குது, எல்லா காலமும் நடக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் நடக்கும். தனிமை இருக்குது, பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம விரும்பவே மாட்டோம். அப்படியே சிக்குன்னு போகணும்னு நினைப்போம். அப்படி மயமாக போகணும். இந்த மக்களை கேளுங்க, பூவோட பொட்டோட போகணும். அவர் கிடந்து தனியாக கிடந்து சாகணும். இந்த அம்மா என்ன செய்யணும்? பூவோட பொட்டோட கொட்டோட. இவர் கஞ்சிக்கு தனி காத்தா பறக்கணும். அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாரு? நானே
என் மனைவிக்கு அடிக்கடி எத்தனையோ தடவை தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிருக்கு. தோணும் போய்வா ஆண்டவரே, இவ பேரம் பேத்தியெல்லாம் மேய்ச்சிட்டு இவ லேட்டாக வரட்டும், எனக்கு விருப்பம் கிடையாது. பேரம் பேத்தி மேய்க்கிறது கொஞ்சம் நாள் எனக்கு விருப்பமே கிடையாது. என் மாமனாருக்கு விருப்பம் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு கொடுத்த வேலையை செய்வேன், எனக்கு இதெல்லாம் நாட்டம் கிடையாது. அவளுக்கு மேய்ச்சிட்டு வர்றது தான் வரட்டும். எனக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கணும், ஆண்டவர் பிரியமாக நடக்கணும், டப்புன்னு போய் சேரணும். அது அப்படி ஆண்டவர் செஞ்சாவில்ல, நம்ம விருப்பம். ஆனாலும் அடிக்கடி ஆசீர்வாதம் போட்டு எத்தனையோ தடவை ஆண்டவரே இவளுக்கு தீர்க்காயுசு சுகம் கொடுங்க, நல்லா சமைக்க ருசியாக சமைச்சு போட, என்னை கவனிக்க, இவளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கன்னு ஒரு ஆசீர்வாதம் சொல்லுங்க. அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன்? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அந்த விசுவாசம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார் ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிளில் பரிசுத்தவான்களுக்கு நிறைய பேருக்கு, மோசேக்கு மலை உச்சியின் மேலே அங்கே மரித்து போவாய், கர்த்தர் அடக்கம் பண்றார், அவனை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்றான். அதனால தான் வசனம் சொல்லுது, மறுரூப மலையில இயேசுவோடு கூட சம்பாஷிக்கும்படி, அவருடைய சிலுவை மரணத்தை பாடுகளை பற்றி சம்பாஷிக்கும்படி மோசேயும் எலியாவும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவரோட பேசுகிறவர்களாய் காணப்பட்டார். மகிமையின் மேகம் மூடியது. வாசிக்கிறோம். எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். எத்தனையோ பரிசுத்தவான்களை வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனோக்கு எடுத்துக்கொண்டார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனோடு நேசிக்கிற மனிதர்களை நீங்கள் எல்லாம் வந்து திருமாசனத்தினுடைய ஒரு ஐயா பாஸ்டர், ஒரு பேர் என்னது இல்லை, இப்போ சமீபத்தில் என்கிட்ட பாம்பேல எனக்கு இருந்து ரொம்ப வயசான ஒரு 70-75 வயசு இருக்கும். அவர் முந்தின வாரம் தான் பிரசங்கம் பண்ணுறாரு. நான் இறந்து போகிறேன், நீங்கள் வந்து அழுகப்படாது, ஐயோ போயிட்டாரேன்னு ஒப்பாரியெல்லாம் வைக்கப்படாது, பிரியாணி கிண்டணும், நல்ல சுவையான பிரியாணி கிண்டி சபையாரெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட. நான் எங்கே போகிறேன்? பரலோகத்துக்கு தானே போகிறேன். பரலோகத்துக்கு போகிறதுக்காக தானே ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றணும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு தானே அவரை எல்லாம் பின்பற்றி இதை விட்டு அதை விட்டு, இதை செய்யாத அதை செய்யாத, இப்படி நடக்காது அப்படி நடக்காதுன்னு சொல்லி பரலோகத்துக்கு போகிறதுக்கு தானே இவ்வளவும் செஞ்சுட்டு வந்தோம். போகிற நேரம் நீ ஒப்பாரி வச்சுக்கிட்டு கதறி அழுதுகிட்டு ஐயோ போயிட்டாரே அடிக்கிற இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. கண்ணீரஞ்சலி அடிச்சுன்னா தொலைச்சு போடுவேன் சொல்கிறார். கண்ணீரஞ்சலி எனக்கு அது கண்ணீரஞ்சலி, நான் பரலோகத்துக்கு தானே போகிறேன். பரலோகத்துக்கு போகிற மனுஷனுக்கு எதுக்கு நீ கண்ணீரஞ்சலி அடிக்கிறேன்? அந்த திட்டு. அடுத்த வாரம் செத்து போயிட்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செத்து பெட்டியில் வச்சாச்சு ராமேஸ்வரத்தில். 75 வயசு தாண்டி முந்தின வாரம் தன் சாவை பற்றி பிரசங்கம் பண்ணிவிட்டு யூடியூப்பில் இருக்குது, ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பெட்டியில் வச்சுருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷன் இப்படில ஜீவிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காய் காத்திருந்தான். ஆபிரகாமை பற்றி சொல்றார். அவன் கூடாரங்களில் குடியிருந்தான். கல்லு மதில் உள்ள வீட்டில் இருந்தான். கர்த்தரை சிநேகிதராக கொண்டவன பின்னாடியே வர்றான். அப்படி கூடாரம் போட்டு பயந்து போகிறேன், பின்னாடியே போகிறேன். கூடாரம் ஏன்னா அடுத்தடுத்த இடம் போயிட்டே இருக்கணும்ல, கல்லு மதில் கட்டினா இருக்க முடியாது. அவன் பரதேசி. எதை குறிக்கிறான்? பூமியில் பரதேசி, உமக்கு சிநேகிதன். உண்மையான வீடு அங்கே தான் ஆண்டவரே, உண்மையான கட்டடம் அங்கே தான். கைகளினால் கட்டப்படாத, மனுஷ கைகளினால் கட்டப்படாத, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நித்திய அஸ்திவாரங்கள் உள்ள நகரங்களுக்காய் காத்திருந்தான். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், லாசரு ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. லாசரு மரித்து ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். கல்லு வீட்டில் ஒரே இடத்துல இருந்துட்டு இருப்போம். ஆண்டவர் அவனை, இந்த பூமியில நீ பரதேசி, இந்த பூமி உனக்கு சொந்தமானதல்ல என்பதை உணர்த்தும்படியாக விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம், நீ என்ன செய்யணும்? கூடாரத்தில் குடியிருக்கணும். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட கூடாரத்தில் குடியிருக்கணும். அடுத்து ஒரு கூடாரம், நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துகிட்டே இருக்கணும், கூடாரத்தை பேத்து. ஆனால் வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருந்தான். அதை வச்சு கட்டடம் கட்டக்கூடாது. நீ கூடாரம் துணி கூடாரம் அதில் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அது எதை குறிக்கிறது? சொல்லுங்க. எதை குறிக்குது? பூமியில நீ பரதேசி, பூமியில இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இருக்கிற வரைக்கும் சாப்பிடு, சோமாரு, கர்த்தருக்கு ஊழியம் செய். உன் இருதயம் இங்கே எப்படி பற்றி பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதனாலதான் தேவ வசனம் சொல்கிறது, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சொல்லுங்க அல்லேலூயா. எது தேற்றும்? நம்ம தெளிவா இருக்கணும். கோலும் தடியும் ரெண்டுமே சத்தியம்தான். கோலும் தடியும் சத்தியம்தான். உம்முடைய கோலும் தடியும், அந்த துரட்டி கம்பள ஆகாரமும் கிடைக்கும், அடியும் கிடைக்கும். விளையாட்டு இல்லை. தேவனுக்கு விரோதமா மீறி நடக்கிறவன் அடிபட்டு தான் வருவான். துணிஞ்சு செய்கிறவன் அடி வாங்கித்தான் அதை தாண்டுவான். கோலும் தடியும் உனக்கு ஆகாரம் விளைக்கிறதுக்கு, இழுத்து உன் வயிற்ற ரொப்புறதுக்கு அந்த கோல், துரட்டி கம்பு, கொலை, இலை, தலை ஆட்டுக்கு தேவை, இழுத்து கொட்டுறார். திமிரெடுத்து போனால் அடி. பைபிள் எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் அந்த ஒரே வருஷம், என் அந்த ஆடுகள் அதை மேய்ச்சலை பாழாக்கலாமா, குடித்த தண்ணீரை தன் கால்களினால் குழப்பலாமா, என் ஆடுகளுக்கு நான் நியாய தீர்ப்பு செய்வேன்னு சொல்றார். இங்க பார்ப்போம் 18ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து பாருங்க. இது ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு எசேக்கியேல் மூலமா சொல்றார். எசேக்கியேல் மூலமா சொல்றார். 17ஐயும் வாசிப்போம். என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் அப்படி வாசிங்க. ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சலில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாய் இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நான்
நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் பலவீனமாய் இருக்கவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னம் தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். சொல்லுங்க, நீங்க கவனித்தீர்களானால் தேவனுடைய தண்டனை இங்க சொல்றார் 16 வசனத்துல, நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலம் உள்ளவைகளை அழிப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. இது நிறைய அந்த பகுதி முழுவதும் வாசிச்சேன்னா ஆடுகளின் மேல் தண்டனையும் ஆண்டவர் செலுத்துகிறார். அப்ப தண்டனை, மந்தைக்கு ஒரு ஒழுங்கு இல்லாம மந்தையை சிதறடித்து முட்டி கெடுத்து தான் சாப்பிட்டு குழப்பி தான் தண்ணீரை குடித்ததெல்லாம் பாழாக்கி இது எதுனா இடரல் பண்ணுறது, சபைக்குள்ளே இடரல் பண்ணுறது. சபைக்குள்ளே தான் கெட்டதோட போக மாட்டாங்க, 10 பேரை கெடுத்துட்டு தான் போகிறது. சரி, நமக்கு பிடிக்கல, சபை பிடிக்கல, போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவனோட சேர்த்து ஒரு 10 பேரை கெடுத்து அது மாதிரி செய்த மனிதர்கள் மேலே அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமே இருக்காது. பைபிள் அப்படி சொல்கிறது. ஆகான் என்ற ஒரு மனுஷன் மோசைக்கு விரோதமாக எழும்பின எந்த மனிதன் மேலும் தேவன் பிரியமே வைக்கல. கூட்டமாக எழும்பி கூட்டமாய் தேவனுடைய தண்டனை தான் சுமந்தார்கள். தேவனுடைய கோப ஆக்கினை அவர்கள் சுமந்தார்கள். பைபிள் சொல்லுகிறது, ஆடுகளுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் அதை விசாரிப்பார். தொடர்ந்து பின்வரும் பகுதிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வாசிக்கிறோம், சரி போகட்டும். சங்கீதம் 23 வாசிக்கிறோம், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். எது தேற்றும்? ஆமென். ஒரு கர்த்தருடைய மனுஷனுக்கு ரெண்டுமே, நமக்கு ஆகாரம் கொடுக்கிறவரும் அவர் தான், அதே கோல் தான், அதே தடி தான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வைத்திருக்கிற அதே ஆகாரம் கொடுக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் அவர் கோலும் தடியும் என்னை தேற்றி என்னை நடத்தும் என்று சொல்லுகிறான். வாசிங்க அடுத்த வசனத்தை. முன்பாக என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதுவும் நமக்கு நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, இது தேவன் நம்மளை உயர்த்துகிற ஒரு நேரம். பாடுகளை தாண்டுகிறோம், அவமானங்கள் பாடுகள்லாம் தாண்டுவோம். நம்முடைய வாழ்க்கை நடக்கும். சொந்தக்காரன் பார்ப்பேன், எவனோ தள்ளுவேன், நம்மளை சீனை தூக்கி வீசுவான், ஒரு மனுஷனானு நினைப்பேன். அதெல்லாம் ஆரம்பத்தில் நடக்கும். விசுவாசத்தில் தொடங்குவோம், ஆண்டவரோடு தொடங்கும் போது நம்மளை எப்படியாவது தேவனை விட்டு விலக்கி கொண்டு போறதுக்கு பேய் போராடும், வீட்டார் போராடும், சொந்தக்காரன், நண்பன், சிநேகிதன், அவ்வளவு பேரும் குயின் வந்து பயமுறுத்தி எல்லாம். ஆனாலும் தேவனை நாம் வைராக்கியமாய் ஆண்டவரை வைராக்கியத்தோடு அவரை பின்பற்றி நடக்கும்போது, சொல்லுங்க அல்லேலூயா, மரண இருளின் பள்ளத்தாக்கெல்லாம் நம்ம தாண்டி வருவோம். ஆனாலும் சொல்லுங்க ஆமென், தேவன் இந்த சகாயத்தை செய்வார். இதுதான் நம்மை உயர்த்தி நிலைநிறுத்துகிறது. அது தேவனுடைய நேரம். அது நம்ம புரிந்து கொள்ளலாம், அது நம்ம கண்களால் பார்க்கலாம். அதுதான் வசனம் சொல்லுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக. சொல்லுங்க ஆமென். உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொன்னார்ல. நம்மளை பகைத்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், ஏளனப்படுத்தினவர்கள், இவெல்லாம் ஒரு மனுஷனா இவன் வீட்டுக்கு போறதுக்கு என்ன இருக்கு சொல்லட்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய சத்துருக்களுக்கு முன்பாக. சொல்லுங்க ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த எண்ணெய் அபிஷேகம் 2 காரியத்துக்காக தான் நடக்கும். புதிய ஏற்பாட்டை செத்துட்டா இன்னும் 3 காரியத்துக்கு நடக்கலாம். ராஜாக்களை அபிஷேகம் பண்ண எண்ணெய் ஊற்றுவார்கள், தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும்னா ஊற்றுவாங்க, வியாதியஸ்தரை சுகப்படுத்தணும்னா எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க, இன்னும் மூப்பர்களை, கர்த்தருடைய பாஸ்டர்களை அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒலிவ எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுவாங்க. எண்ணெயை சும்மாலாம் இல்லை. அப்போ தேவன் ஒரு விசேஷமான நோக்கத்துக்காகத்தான் அந்த எண்ணெயை ஊற்றுகிறார். நீதிமானுடைய தலையில் அது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, பொறுப்பை குறிக்கும், அதிகாரத்தை குறிக்கும், உயர்வை குறிக்கும். அப்போ சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்தி அவர் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணி நிலைநிறுத்துகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது தேவனிடத்திலிருந்து வரும். தேவனே ஊற்றுவார். ஒரு பொறுப்பு, அதிகாரம், ஆசீர்வாதம், முன்னேற்றம் தூக்கி நிறுத்தி அவன் மேலே எண்ணெய் ஊற்றி அவன் அப்படி நிலைநிறுத்துவார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதையும் ஆண்டவர் செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த வார்த்தை முக்கியமானது. ஆண்டவரே, பாத்திரம் நிரம்பினவன தான் நமக்கு கொரட்டை வந்துடும். பாத்திரம் நிரம்புறதான் ரொம்ப டேஞ்சர். கஞ்சி காத்தா பறங்கும்போது கர்த்தர் நமக்கு முக்கியமாக இருப்பார். கர்த்தாவே, ஆண்டவரே, கஞ்சி விட இல்லையே, துணி விட இல்லையே, ஒருத்தனை என்னை நோக்குறாங்க இல்லையே, தேவனே மனம் இறங்க மாட்டீரா. ஃபுல்லாக லோடு ஆயிடுச்சுன்னா ரொம்ப டேஞ்சரான இடம். என்னை விட்டால் யார் இருக்கா, நான் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கேன், நான் யாருன்னு தெரியுமா, கொடி மேலே பறக்கும். ரொம்ப டேஞ்சர். அதான் சொல்லுங்க அல்லேலூயா. பாத்திரத்தை நிரப்புகிறது அவருடைய வேலை. பாத்திரத்தை எண்ணெயினால நிரப்பி ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறது ஆண்டவருடைய கிருபை, அதோடைய வேலை. சொல்லுங்க ஆமென். நிரப்பப்பட்ட பிறகு நமக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும். அதுதான் கடைசி வசனம். நம்ம நல்ல ஆசீர்வாதம் வந்த பிறகு, சொல்லுங்க ஆமென், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டோம், நன்மையும் கிருபையும் பெற்றுட்டோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, தேவனுடைய இரக்கங்களை பெற்றுட்டோம். அதுக்கு பிறகுதான் கடைசியா சொல்லுகிற வார்த்தை நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். தாவீது சொல்லுகிறான், வாசிங்க கடைசி வார்த்தையை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய வீட்டில் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். அந்த சபையை குறிக்கிறது.
தேவனுடைய வீட்டில் நான் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். எதுக்கு நம்ம ஆண்டவருடைய சபைக்கு வரோம்? ஒரு ஆராதனை செய்கிறோம், தேவனுக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், உள்ளத்திலிருந்து நன்றியை செலுத்துகிறோம், ஆண்டவரோடு இணைந்து கொள்கிறோம், தேவனிடத்தில் மன்றாடுகிறோம். தேவனுடைய வீடு அவருடைய சபையாக இருக்கிறது. சொல்லுங்காமே, அது தாவீது சொல்கிறான், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். எல்லா ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, நான் கர்த்தருடைய வீடாகி அவருடைய ஆலயத்தில் வருவேன், ஜெபம் பண்ணுவேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அதை அவர் கேட்பார். அவருடைய பிரகாரத்தில் வருவேன், அவருடைய ஆலயத்தில் வந்து அவருடைய முகத்தை நோக்கி மன்றாடுவேன், ஆராதனை செலுத்துவேன். இந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிப்போம். ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க ஆமே. அவன் இங்கே தேவனிடத்தில் நிலைத்திருக்கிறோம். அவனுடைய கண்ணை மூடும்போது பிதாவின் வீடாகி அவருடைய வாசஸ்தலம் நமக்குன்னு வைத்திருக்கிற மகிமையின் ஸ்தலத்தில் நாம் சேருகிற பாக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானே ஆனால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாக இராது என்று வார்த்தை சொல்லுகிறது. தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். கிருபையுள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். சோர்வுகள், பாடுகள், பலவீனங்கள், ஆண்டவரே பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான துயரங்கள், கஷ்டங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், சஞ்சலங்கள், இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே நெருக்கமான பாதைகள், உபத்திரவங்கள், ஆண்டவரே சரீரத்திலே ஸ்தோத்திரம், துயரங்கள், பாடுகள், போராட்டங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாவற்றின் நடுவிலும் கர்த்தாவே நாங்கள் நேசிக்கவும், உம்மை பின்பற்றி நடக்கவும், உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கவும், எங்கள் ஆத்துமா உம்மை பற்றி கொண்டு நடக்கவும் கர்த்தர் கிருபை அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரை அவர் உறுதியாய் பற்றி கொண்டு அவரை பின்பற்றி நடக்க ஸ்தோத்திரம். மரண பரியந்தம் உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்னீரே. அந்த உடைய பரிசுத்த வார்த்தையை பிடித்து கொண்டு உம்மை பின்பற்றி நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும். சபையில் இருக்கிற வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். சின்ன குழந்தைகளை ஆசீர்வதியும். உள்நாட்டில் வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்து ஆசீர்வதியும். ஏசப்பாவுடைய குடும்பங்கள்லாம் உடைய கிருபையும் ஆசீர்வாதம் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உள்நாட்டில் வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்கள், சொந்த தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், அலுவலகங்களில் வேலை செய்கிறவர்கள், போக்குவரத்தில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. படித்து வேலைக்கு காத்திருக்கிறவர்கள், வேலைக்கு முயற்சி பண்ணுகிறவர்கள், உள்நாட்டில் வெளிநாட்டில் வேலைக்காக படிப்புக்காக முயற்சி செய்கிறவர்கள் எல்லாரும் மேலும் உடைய திருக்கரம் நீட்டி ஆசீர்வதிப்பீராக. நாதான் ஆண்டவரே இந்த இக்கட்டு காலங்களில், போர் நடக்கிற காலங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேலை வாய்ப்புகள், சம்பாதிக்க வழிகள், வாய்ப்புகள், அவருடைய குடும்பங்களை நடத்த தேவையான வருமானங்கள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஞானத்தையும் வழிநடத்தலையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்கள் ஓய்ந்து போகும்படி அனுக்கிரகம் செய்வீராக ஆண்டவரே. மரணங்கள், கைகால் இழப்புகள், உயிர் சேதங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொருளாதார இழப்புகள், சொந்த வீடுகளை இழந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உயிருக்கு பயந்து, இரவு வந்தால் உயிருக்கு பயந்து கொண்டிருக்கிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். வளைகுடா நாடுகளில் ஆண்டவரே குண்டு தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள், கட்டடங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறதே. நாதான் மனம் இறங்குவீராக ஆண்டவரே. யுத்தங்கள் ஓயத்தக்கதாய் கிருபை செய்யும் ஆண்டவரே. பூமியின் மனுஷர் மேலே இறக்கமாயிருந்த தகப்பனே, உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை ஓய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்கெங்கே யுத்தங்கள் நடக்கிறது எல்லாம் ஓயும்படியாய் ஜெபிக்கிறோம். மனுஷர் பசினால, பட்டினினால, கை கால் உறுப்புகளை இழந்து துயரத்திலும் வேதனையிலும் ஆண்டவரே, குடும்பங்கள் பிரிந்து சிறையிலே தள்ளப்பட்டு எத்தனை துயரங்கள் ஆண்டவரே, மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.